அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கொட்டாச்சி பேசுறேன். ரொம்ப சந்தோஷமான தருணம். ஃபர்ஸ்ட் எங்க இயக்குனர் திரு பிரபு சாலமன் சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். வரும் நவம்பர் 14ஆம் தேதி கும்கி 2 ரிலீஸ் ஆகுது. உலகமெங்கும் ரிலீஸ் ஆகுது. கும்கிக்கெல்லாம் எப்படி நீங்க வந்து பார்த்து அதனுடைய பாடலா இருக்கட்டும், அதுல வந்த கதாபாத்திரங்களா இருக்கட்டும், அந்த படத்தில் அனைத்துமே வந்து காமெடி இருந்து அந்த படம் வந்து எப்படி நீங்கா இடம் பிடிச்சிருக்கோ அதே மாதிரி இந்த படமும் கும்கி 2வும் உங்க மனசுல நீங்க இடம் பிடிக்கும் நான் நம்புறேன். இந்த படத்துல வந்து பிரபுசாலம் சார் எனக்கு ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்திருக்காரு. இதுல வந்து மதி அறிமுகமாகிறாரு. அந்த படத்துல எப்படி நம்ம விக்ரம் பிரபு சார் அறிமுகமானாரோ அதுபோல் இந்த கதைக்கு இவர்தான் என்று சொல்லி இந்த கதையின் நாயகனாக நம்ம மதி சார் அறிமுகமாகிறாரு. அவரு கூட அர்ஜுன் தாஸ், நம்ம ரோஷன், இதுல பேபி மானஸ்வி இவர்களோடையும் சேர்ந்து எனக்கும் ஒரு அற்புதமான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இன்னும் பல நடிகர்கள் நிறைய நடிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு படத்துலையுமே வந்து ஒவ்வொரு கேரக்டர் கண்டிப்பா இவர் படத்துல வந்து நிற்கும், பேசப்படும். அதை விட என்ன அப்படின்னா மலையை சார்ந்த ஒரு பகுதியில் உள்ள போய் படம் பிடிக்கிறப்போ அதெல்லாம் அப்படியே இயற்கையோட நம்ம மலை துளிகள் நம்ம மேல ஒழுகுற மாதிரி தேட்டருக்குள்ள அப்படி ஒரு ஃபீலை கொண்டு வரவர் நம்ம ஒளிப்பதிவாளர் சுகுமார் அண்ணன். கண்டிப்பா இந்த படமும் அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லயே நிறைய அந்த ஒவ்வொரு ஷார்ட்ஸ்ல எல்லாமே பார்த்து வியந்திருக்கேன். லொக்கேஷன்களை பார்த்து நான் வியந்திருக்கேன். இதுல வந்து நிறைய டெக்னீஷியன்ஸுக்கு வந்து சினிமானா இப்படிதான் அப்படி அதையெல்லாம் தாண்டி அதுக்கு மேல வந்து ஒரு படி எடுத்து வச்சு இந்த மலைகளை கடந்து இந்த படம் வந்து உருவாயிருக்கு. கும்கி 2 நவம்பர் 14ஆம் தேதி திரைக்கு வருது. கண்டிப்பா உங்க மனசுல நீங்கா இடம் பிடிக்கும். இதுல அழுத்தம் இன்னும் நிறைய இந்த படத்துல கதை சொல்லும். கண்டிப்பா எல்லாருமே தேட்டரில பாருங்க. நான் சொல்லணும்னா நிறைய இருக்கு. அதையெல்லாம் தாண்டி இந்த படம் நீங்க பார்க்கறப்ப உங்களுக்கு மன நிறைவு கொடுக்கும். இதுல வந்து இன்னும் என்னன்னா குடும்பங்களே சேர்ந்து குழந்தைகள் வரைக்கும் எல்லாமே சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு படமா இருக்கும் இந்த படம். அது எனக்கு நல்லாவே தெரியும். பாடல்களும் சரி நிவாஸ் பிரசன்னா பண்ணியிருக்கிறாரு. இப்ப சமீபத்துல வந்து பைசன் படம் பார்த்துருப்பீங்க. அதுல இசையும் சரி பாடலும் சரி எப்படி ஒரு வைவு நம்ம மனசுக்குள்ள உருவாக்குச்சோ அது மாதிரி இதுல வந்து ஒரு யானை, அதுல பைசன், அதையெல்லாம் எப்படி வந்து அவருக்கு இந்த மாதிரி ஒரு இது அமைச்சிருக்குன்னு தெரியல. ஆனா வச்சு விளையாண்டு இருக்காரு. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும். நான் சொல்றது ஒரு துளி தான். மீதி அந்த திரையில் நீங்க கண்டிப்பா பாருங்க. வெற்றி வர செய்யுங்க. நன்றி, வணக்கம். 14ஆம் தேதி உலகமெங்கும் திரையரங்கில் கும்கி 2.